என்றாலும் சொல்லப்பட்ட சங்கரன் சதா இவன் நிமலன் நிறைவன் சத்பாரனன் சந்திரசேகரன் அடிய வாக்கினன் காலாகாலன் காமத கண்ணன் கங்காதரன் திருநாயனன் திருபத்ரா கண்ணன் திரிசூலதேவன் ஆள்மழும் சூளமேந்தி இமோ பார்வதி ராஜகுமாரி ஏகிரி சமோதனாகிய முக்கண்ணன் தாரியாகிய பரமக்கடலே உங்களை கோரி நாங்கள் இருவரும் தல கண்டாசூரனோ அலை கண்டாசூரனோ உங்களை வேண்டி வணங்குகிறோம். அரகரா அண்ணா இவ்வளவு நேரமாக கைலாயபதி ஆகிய பரமக்கடவனை கோரி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம் தவத்துக்கு மெச்சி கைலாயபதியோ வரவில்லை. அதனால் என்ன செய்ய வேண்டும்? வாழை எடுத்து நம்ம சிரசா இருந்து பாவம் அறுத்துக்கணும். ஏன்னு கேளு, வந்தால் பரமக்கடவுள் நம்மளுடைய தவத்துக்கு மெச்சி வர வேண்டும். வரட்டும். இல்லை என்றால் சிரத்துக்காக வரட்டும். போலாமா? அட என்னும் பரமசிவன் வணக்கம் பரமேசா. பரமேசா அலை கண்டா சூரன் கடல் கண்டா சூரன் நம்ம பிள்ளை விநாயகனா நம்ம பிள்ளை, வேலவன் நம்ம பிள்ளை, முருகன் நம்ம பிள்ளை, ஐயப்பன் நம்ம பிள்ளை, இத்தனை பிள்ளைங்க இருக்கு. இவன் வந்து எவ்வளவு பக்தியா கல்பரை ஏத்தி ரூபம் ஏத்தி நம்ம மூவருக்கும் பாதம் அணிந்து கொண்டிருக்கிறானே. சாமி ஆண்டவா, யாரடா எதுக்கு வந்த, என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும்? அம்மா சொல்லுப்பா. பரமேசா, நாங்கள் தன்னந்தனியாக நாங்கள் இருவரும் வந்து கொண்டிருக்கிறோம். உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கோம். உங்களுக்கு ஊருமில்லை பேருமில்லை நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பேர் வைத்து உங்களை ஆளாக்கி அழகு பார்ப்போம் நானே. அப்படியா? என்னுடைய பிள்ளைகள் இருவர்களும். ஆமா என்றால் எப்படி? என்னுடைய பிள்ளைகளப்பா. என்ன பிள்ளையா? ஆமா. வாரம் என்ன கூட என்ன வேண்டும் கேள். ஆமா கொடுப்பீங்களா? எதை கேட்டாலும். அப்படி என்றால் தம்பி அண்ணா
இவ்வளவு நாள் இல்லாமல் தந்தாய் தந்தை தெரியாமல் மருந்து கொடுத்தோம். ஆமா. யாருன்ற அனாதிகள்ல போய் கிடந்தோம். அனாதியா இருந்தோம். ஆமா. இப்ப நம் தாய் தந்தை நான் இருக்கின்றாரு. உலக மாதாவாகிய உமா பார்வதியும் கங்கையம்மன் தந்தையாகிய பரமக்கடல் அப்படி இருக்கும்போது நம்ம சும்மா விடலாமா? சத்தியமாக வேண்டிய வரங்களை வரட்டும். ஆகட்டும். கேட்காமா? ஆகாயவாணி சாட்சி உமாதேவியாரியா ஆகாயவாணி சாட்சி உமாதேவியாரியா ஆகாயவாணி சாட்சி உமாதேவியாரியா ஆகாயவாணி சாட்சி உமாதேவியாரியா தந்தையே, அப்படி உனக்கு வேண்டிய விதமான வரங்களை கேள்வி இருக்கின்றாங்க. அப்படி நீங்க தருவது உண்மையா இருந்தா சத்தியம் பண்ணுங்க. நிச்சயமாக. ஏன்னா உங்களை நம்ப முடியாது. இவ்வளவு அனாதி அப்படி இவ்வளவு நாட்களாக தாய் தாப்பு மூஞ்சி கூட பார்க்காத நாங்க வளர்த்துட்டோம். எதுக்கும் நீதான் சொல்லிருக்கீங்க. எதுக்கும் என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டால் பாத்தியா இப்பவே முன்னி வைக்கிற நீ என்ன சொல்லுவானோ குடும்பம் நம்பி நான் எப்படி பண்றது? நீங்க மூவாரு சேர்ந்து கொடுங்க. எனக்கு நாளைக்கு பஞ்சாயத்துனா இவ்வளவு கூட வரணுமல்லவா? அதனால பெற்றா வருவதா சாமி அங்கவா அவன் சத்தியம் கேட்டு சத்தியமா சத்தியமோ வேண்டாம் சாமி எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு கொடுக்கக்கூடிய எனக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? கட்டான். கட்டான் இல்லையா? எதை கேட்டாலும் கொடுக்கிறது. ஆமா, தடை இல்லாம தருகிறேன். இல்லாத கோமலாண்டி அப்படி இருக்கும்போது நீங்க எதை கேட்டாலும் ஆகாயவாணி உமாதே சாட்சியாக நீங்க எதை கேட்டாலும் தருகிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். தந்தையா அதான் வரணும். முக்கோடி தேவர் அனைத்து விதமான பேர்களாலும் எங்களுக்கு சாவே வரக்கூடாது. சாவு வரக்கூடாதுன்னு கேட்கிறோமா? சாமி கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? பிள்ளைக்கு கொடுக்க வேண்டி வரும். கொடுத்தோம். இன்னொரு வரை கேட்கலாமா? அப்படி என்றால் ஆயுதம் 32 எங்களுக்கு ஆயுதம் 32 ஆயுதங்கள் அனைத்து எங்களுக்கு கொடுக்கும். எனக்காகதா அண்ணன் கேப்பா நான் 32 ஆயுதங்கள். ஆமா, எதை கேட்டாலும் போதுமா இன்னும் வேணுமா? சத்தியே குடிச்சா அனைத்து போதும். ஒரே ஒரு வரும் வையாத பிறக்காத பிள்ளையா இருக்கணும். இருக்கணும். குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை கையால மரணம் வர வேண்டும். இப்பதான் மரணம் யோனின் வழியாக பிறக்காத பிள்ளையா இருக்க வேண்டும். ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அது சிறு குழந்தையாக இருக்க வேண்டும். சரி இருக்கட்டும். அந்த குழந்தை கையாலே உயிர் போகும். என்ன மதிக்கட்டவனே, இப்பதான் அமர்ந்திருக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தையால உங்களை கொல்ல முடியுமா? முடியாது. ஒரு பெரிய ஆளை பார்த்து கொள்ளலாம். ஆமா, ஒரு சமர்மான ஆளு உங்களை கொள்ளலாம். இப்ப வார்த்தைக்கு நியாயமான இதெல்லாம் சத்தியம் ஒரு சாவு இருக்கு. நீங்க சொன்ன சொல்லு தவறக்கூடாது. எதை கேட்டாலும் தர நீங்க சரி கொடுங்க. இதானே? ஆமா. யோனி வழியாக பிறக்காத பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படியாகட்டும். சரி தந்தை தந்தை தம்பி வரதா எனக்கு சாதம்
பார் அந்த நிலைமை வரணும் வரப்போது பார் குரங்கா தந்தையே நீங்களே எங்க தாய் கொண்டு சொல்லிட்டீங்க எப்படி நாங்க வரணும் ஓஹோ எனக்கு மறுவழிக்கும் வாக்குத்தத்தங்கள் ஏற்பட்டது சரிதான் அவன் தினந்தோறும் வருவது சில கேள்விகளை கேட்பது நான் அவளுக்கு சாபத்தை கொடுப்பது இப்படியாகவே இருந்தது ஒரு நாள் தினத்திலே கம்பா நதி ஓரமாக காமாட்சியாக இவள் தபம் செய்து வந்தாள் அங்கே என் தபத்தை வச்சு இறங்கினேன் அங்கே என்ன கேள்வி கேட்டாள் என்னுடைய நெற்றி வேர்வினால் அது ஆழியாக சமுத்திரத்தில் அடித்து கடலில் அடித்தபடியா அப்போது இவன் தான் முன்னே வந்தான் ஜலகண்டன் அந்த ஜலத்திலே அலையானது அடிக்கும் பாரு ஆமா அந்த அலையிலே